அதாவது கட்டிலை பிரித்து போடுவதுதான் ஆன்மீகமா அப்படிங்கிறது. இப்போ வந்து சமீபத்தில் சில சில ஆர்கனைசேஷன் சில சில விஷயங்களை போய் ஒரு மூச்சு பயிற்சியோ, ஒரு கிரியாவோ, ஒரு யோகாவோ கற்றுப்பாங்க. அதை மட்டும் கற்றுட்டு வந்து அவங்க வாழ்க்கையை விட பண்ணணும். அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது, சும்மா சாதாரணமாக வீட்டுக்கு வாங்க மாஸ்டர்னு கூப்பிடும்போது, கட்டில் வந்து பிரிஞ்சு கிடக்கு. அதாவது அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட ஒரு கட்டில் இருக்கு, கேப் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து தாம்பத்தியத்தை விட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. நாங்கள் தாம்பத்தியில் ஈடுபடுறோம். நாங்கள் மூச்சு பயிற்சியில் இருக்கோம். நாங்கள் தீவிரமான பேசலவர்கள் தீவிரமான சில 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 ஆன்மீக பயிற்சிகள் இருக்கும். ஒரு ருத்ராட்சத்தை போட்டுவிட்டு வணக்கம் வணக்கம்னு கும்பிட்டுட்டு தாம்பத்தியத்தை கட்டில பிரித்து போட்டு வைக்கிறாங்க. அதாவது சில குருமார்கள் கல்லா கட்டுவதற்காக என்னன்னா உங்களோட தாம்பத்தியத்தை தான் முதல்ல கை வைக்கிறாங்க. இப்படி வந்து சமீப காலங்களாக பார்த்துட்டு வந்து நம்ம இதே வந்து நம்முடைய தாந்திரிக் யோகிகள், நம்முடைய அற்புதமான தியானிகளுடைய இப்போ சமீபத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர்கள் வந்திருந்தாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணுன்றாங்க. சரின்னு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய கோயில், எங்களுடைய பள்ளியறை, எங்களுடைய அருமைன்னு அவங்களுடைய பெட்ரூமை காமிக்கிறாங்க. உங்கள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சமாக தியானம் பண்ணுவதற்கு அற்புதமாக இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே, இதை பார்த்து கொண்டு அத்தனை பேர் ஒரு சிருஷ்டி, ஒரு கலவை, ஒரு அற்புதம், ஒரு மிராக்கல். இந்த மனிதனோட மிகச்சிறந்த மனிதன் இல்லை. எல்லா மனிதர்களும், எல்லா அவதாரங்களும், எல்லா பிறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியறையில் தான் நடந்திருக்கின்றது. அதாவது வந்து படுக்கையறையில் தான் நடந்திருக்கின்றது. யாரும் எங்கேயும் போய் தனியாக இருக்கல. அது மொத்தம் அந்த படுக்கையறை கொண்டாடுவது, அந்த படுக்கையறையில் பரம்பரை உணரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஓஷோ செக்ஸ் சூப்பர் கான்சியஸ்ங்கிறார். நான் தமிழில் படுக்கையறையில் பரம்பரை உணரக்கூடிய அற்புதமான செய்தி என்று சொல்லியிருந்தேன். அதை கட்டிலை பிரித்து போடுவது ஆன்மீகங்களே, கட்டிலை ஒன்று சேர்த்து அதற்குள் இறைத்தன்மையை ஒன்று சேர்ப்பது